ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு சன் டிவியில் இருக்கக்கூடிய சீரியல் அப்படிங்கிறது கிராமப்புறம் வரைக்கும் அதிகமாகவே போகும். அப்படி இருக்கக்கூடிய சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியலோட டைமிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. அதை பற்றின ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப்னு அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட்டில் சன் டிவி சீரியலில் சனிக்கிழமையோட அதாவது நேத்தோடைய உங்களுக்கு வினோதினி சீரியல் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேலேருந்து மதியம் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியலை அந்த டைமிங்கில் வேறு என்ன சீரியல் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப இந்த டைமிங்கில் ஏதாவது நியூ சீரியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருமானு கேட்டிங்கன்னா அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ வராது. அது கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி தான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் அன்னை இல்லம். அன்னை இல்லம் சீரியல் அதில் வர்றதுக்கு, அதாவது அந்த மதியம் ஸ்லாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போக்கின்னு அது வராது. ஏன்னா சேனல் சைடில் இருந்து நாங்கள் இந்த சீரியல் ப்ராஜெக்ட் எல்லாமே எடுத்து தான் வைப்போம். இப்போக்கின்னு எதையுமே நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். ப்ரொமோஷன் கூட நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக 6 ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு, அதாவது போயிட்டுருக்கு. பட் எந்த சீரியலுடைய ப்ரோமோவும் இன்னுமே ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஓகே, இந்த சீரியல் இந்த டைமுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம கன்ஃபர்மேஷனும் வரலாம். பட் அந்த மாதிரியும் வரல. ப்ரைம் டைம் சீரியலில் 2 ஸ்லாட் அப்படிங்கிறது சும்மா இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கயல் சீரியல் அப்படிங்கிறது 1 மணி நேரமாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி தான் 3 முடிச்சு இந்த சீரியலுமே 1 மணி நேரம் ஓடிட்டுருக்கு. அது அவ்வளோ நேரத்துக்கு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போவுமே 1/2 அன் ஹவர் அப்படிங்கிறது தான் சீரியலோடைய டைமிங் அப்படிங்கிறது. பட் இது ரெண்டுமே 1 மணி நேரம் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகுறதுனால இதுக்கு பேக்ரவுண்டில் அந்தந்த சீரியலோடைய ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகலாம். குறிப்பாக அந்த டேரக்டருக்கு அதிக ஒர்க் லோடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை ஈடுகட்டுறதுக்கு புது சீரியல் அப்படிங்கிறது லான்ச் பண்ணலாம் இல்லையா? இப்போ 2 ஸ்லாட் ஃப்ரீயாக இருந்த நிலையில் இப்போ 3வது ஒரு ஸ்லாட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது வரைக்குமே சன் டிவியில் எந்த ஒரு ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் வினோதினி சீரியல் அப்படிங்கிறது இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. நேத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பதிலாக அந்த சீரியலோடைய அந்த டைமிங்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் புது வசந்தம் அப்படின்ற சீரியலை எப்போவுமே அது 1:30க்கு ஸ்லாட்டில் போயிட்டு இருக்குது. அதை இப்போ 1 மணி நேரம் எபிசோட்ஸாக மாற்றுறாங்க. 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த வினோதினி சீரியலையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி புது வசந்தம் சீரியலை 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே தற்காலிகமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. பெர்மனெண்ட்டாக இதே ஸ்லாட்டில் தான் ஓடும் அப்படின்னா கிடையாது. 6 சீரியல் வச்சுருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்டில் இதுக்கான ஒர்க் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒன்று இதில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பராசக்தியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அன்னை இல்லம் சீரியலாக இருக்கலாம். பராசக்திக்கு தான் எல்லாருமே ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பராசக்தி சீரியல் பற்றின அப்டேட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மட்டுமே சன் டிவியில் கிட்டத்தட்ட 3 சீரியல் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு ஓடிட்டுருக்கு. கயல் சீரியல் போயிட்டுருக்கு. புது வசந்தம் சீரியல் அப்படிங்கிறது திங்கட்கிழமை நாளையிலேருந்து போக ஆரம்பிக்குது. அண்ட் 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முடிச்சு. ஆல்ரெடி அந்த 3 முடிச்சு சீரியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாகவே அது 1 ஹவருக்கு மேலே தான் ஓடிட்டுருக்கு. இது எப்போ அந்த டைமிங் ஸ்லாட்டை கம்பேர் பண்ணுற மாதிரிக்கு, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி நியூ சீரியல் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.